அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா ஆட்சி அமைக்க போகிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த நிலையில் மாற்றம் வேணும்னு வாக்களித்தாங்க இல்லையா நிறைய பேர். அந்த மாற்றம் என்னெல்லாம் நடந்திருக்கு, நாளே என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? பார்த்துட்டு சில விஷயங்களெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது காணொலியை பாருங்கள். வெல்கம் டு நியூ தமிழ்நாடு, சாரி தற்குறி நாடு. எப்படி நல்லா இருக்குல்ல? இதுதான் அந்த மாற்றம். பார்த்தீங்கல்ல, மண்டையில் கொடியையும் கட்டிக்கிட்டு டங்கு டக்கா டிங்கு டக்கான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு கார் இருக்குது. ஒரு கார், அந்த காரை வந்து இடிச்சுக்கிட்டு நிற்கிறான். சரிங்களா? அந்த காரோடைய ஓனர் வெளியில் வந்து சத்தம் போடுறார். அங்கேயும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு இதுதானே மக்களுக்கு வேணும். இந்த மாற்றம் தானே வேணும். எவ்வாடே ஓவராக போச்சுன்னு வைங்க, இந்த ஊரை காலிப்பட்டு நம்ம எல்லோரும் எங்கேயோ ஓடிடலாங்க. ஐயோ நம்மளால முடியாதுங்க, இவனுங்க கூடலாம் நம்மளால் வாழ முடியாது, இவனுங்க கூட நம்ம வாழவே முடியாது. அடுத்ததாக பாருங்கள், எங்கேயோ ஏதோ ஒரு பாய்லர் பம்பு ஹவுஸில் ஏதோ தீ பிடிச்சிருச்சிங்க. இவனுங்க கொண்டாடின இடத்துல திருச்சியிலன்னு நினைக்கிறேன். முதல் நாளே அருமையான சம்பவம். மக்கள் விரும்பின மாற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். வா, செம மாற்றம் இல்லை? தூய சக்தியாடா நீங்கள்லாம். தூய சக்தியை 5 வருஷம் என்ன ஓட விடுறோன்னு பாருங்கள் இவனுங்களை. வாக்களித்த மக்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வாக்களித்த கட்சி ஒரு 5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் பொறுத்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். சூப்பர். வாக்களிக்காத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றது இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். இப்போது திமுகவுக்கும் இந்த விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். விஜய் வந்து 17 லட்சம் வாக்குகள் முன்னிலையில் தான் இருக்கார். ஆகவே ஒவ்வொருத்தரும் வாக்களிங்கன்னு சொல்கிறதுடைய முக்கியத்துவம் என்னன்றது இப்போ சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நம்ம எதுக்கு போடணும், அது திமுக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. எனக்கே தெரியும் நிறைய பேர் அப்படி இருந்ததை. ஆகவே வாக்கே அளிக்காதவர்களும் தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களும் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நாங்கள்லாம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்கன்னு தெரியுமே அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க. இவனுங்க எல்லா கொடுமைகளும் பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க, விதவிதமாக பண்ணுவானுங்க. தினமும் ஏதாவது நியூஸ் வரும். வேற யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும், எல்லா முள்ள மாதிரித்தனமும், எல்லா கேடுகட்ட வேலைகளையும் இவனுங்க தான் பண்ணுவானுங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்களிச்சிருக்கீங்கல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திமுகவுக்கு ஏன் நீங்கள்லாம் வாக்களிக்கலன்னு நம்ம கேட்கணுன்றதை விட தாவேக்காவுக்கு ஏன்டா வாக்களிச்சிங்கன்ற காரணத்தை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்டா வாக்களிச்சிங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா. எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடல, சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம், என்னமோ ஒரு பிரச்சனை. இவனுங்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டீங்க? அவனுங்க யாருன்னு இந்த தூத்துக்குடி வேட்பாளர்லாம் தேர்தலுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி தாங்க தூத்துக்குடிக்கே போயிருக்கான். அந்த நபர், இந்த ஸ்ரீகாந்த், விஜயோடைய நண்பர், நெருங்கிய நண்பர்ன்ற காரணத்தினால தான் அந்த நபருக்கும் சீட்டு கிடச்சிது. 10-15 நாளைக்கு முன்னாடி போன நபருக்கு சீட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது என்ன, இதுன்னு புரியலையே. ரொம்ப ஈஸியாக இருக்கும் போலையே பாலிடிக்ஸு. அவ்வளோ ஈஸியாக தப்ப ஏறி வந்துடுவீங்கன்னா அப்புறம் இங்கே இவ்வளோ பேருடைய தியாகம், உழைப்பு, ஆட்சிக்கு வர்றதுக்கே எவ்வளோ தியாகங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும். இவனுக்கு என்னன்னா திபுன்னு வந்துடுறானுங்க. என்னன்னு பார்த்தா சினிமாவில் நடிச்சிருக்கானா, ஒரு கூட்டத்தை திரட்டி வச்சிருக்கான். அந்த கூட்டமெல்லாம் ஓடி வந்து என்ன ஏதுன்னு இல்லாமல் வாக்களிச்சிருச்சு. என்னங்கடா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலடா. சூப்பரான மாற்றம். அடுத்தது பாருங்க, ரோட்ல எல்லாம் ஒரே அலப்பறங்க, ஒரே அடாவடித்தனங்கள் பண்ணிக்கிட்டு பொதுமக்களுக்கு அவ்வளோ இடையூறு. நீங்கள் இடையூறு அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல உதவி பண்ணுங்க. நாளே நினச்ச மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ரோட்டில் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு, கொண்டாடுறோன்ற பேரில் எம்டிசி பஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு, பொதுமக்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, வேலையிலேருந்து வீட்டுக்கு போகிறவங்களெல்லாம் நடு ரோட்லேயே நிப்பாட்டி வச்சு நான் பாடுபடுத்துகிறானுங்க. இவனெல்லாம் சும்மா இருப்பானுங்களா இந்த 5 வருஷத்துக்கு? அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா சங்கியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிங்கர் கிறிஸ்ன்ற ஒரு சிங்கர். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், என்டிஏ கூட்டணி தோத்துருச்சுன்றதுக்காக சங்கிகள் வருத்தப்பட்ட மாதிரி எங்கேயுமே தெரியல. பாஜகவால் பெருசாக எங்கேயும் ஜெயிக்க முடியலன்றதை நினச்சும் எவனுக்குமே கவலை இல்லை. ஆனால் விஜய் வந்து வெற்றி அடைய போகிறார் அப்படின்றதுனால எல்லா சங்கி இக்கோசிஸ்டமும், பிரதமர் முதற்கொண்டு எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. எதுக்குன்னு ஒன்றும் புரியல. இதுவே திமுக வெற்றி அடைஞ்சிருந்தா இன்னொருத்துக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஆடி இருக்காது, அவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க எல்லா சங்கிகளும். ஆனால் விஜய் வெற்றி பெறுறப்போ அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அப்போ விஜய் வந்து என்ன அரசியல் தான் பண்ணுறாரு? அப்போ விஜயுடைய வெற்றி பாஜக சங்கிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னா அப்போ விஜய் வந்து பாஜகவுக்கான ஆளு தான். ஈஸியாக உள்ள வந்துடலான்னு பாஜகவுக்கு நல்லா தெரியுது. திமுகவை பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரே எரிச்சலாக இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஐயோன்னு மண்டையை பச்சிக்கிட்டு அழுவாங்க.
இப்போ திமுக தான் பாஜகவுக்கு உண்மையாக குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி. திமுகவால் வர முடியலன்றது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா, அப்போ விஜய் என்ன அரசியலை இங்கே இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, இனிமேலும் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது இங்கேருந்தே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். என்டிஏ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, இன்னும் நம்ம அதை பார்க்கல கண்கூட, அவ்வளோதான். சீக்கிரமாக அதையும் பார்ப்போம். அந்த விஜய் கட்சிக்கு வாக்களித்தவங்க எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இறங்கி வந்து முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் வரமாட்டானுங்க, இவனுங்கெல்லாம் ஓடி பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருவானுங்க. இங்கே எல்லாத்தினாலையும் பாதிக்கப்படுறது பொதுமக்களும் ஏழை எளிய மக்களும் நம்ம எல்லாரும் தான் பாதிக்கப்படணும். இவங்க ஒரு தவறான ஒரு நபரை சிஎம்மா சூஸ் பண்ணதுக்கு நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட வேண்டியது இருக்கு. என்னத்தை பண்றது? அந்த சிங்கர் கிறிஸ் பேசின காணொலியை பாருங்க. நேத்து வந்த பையன் என்ன தெரியும், சின்ன பையன் அரசியலை பற்றி என்ன தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இதுக்கு முன்னால் ஏதாவது கட்சியில் இருந்திருக்கிறியா, அணில் கூட்டம், எவ்வளோ பேர்கள், எவ்வளோ பேர் சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் உங்களை ஒழிச்சிடுச்சு, தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டூ. பெருமையெல்லாம் வேற சொல்லிக்கிட்டாங்க, 200 கோயிலுக்கு மேலே நாங்கள் தான் இடிச்சோம். இப்போ உட்காந்து வேற என்னென்னமோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, இதனால பண்ணலாமா அதனால பண்ணலாம், இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கு. நாங்கள் தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், ஓட்டு மாறுமா மக்குந்து. சனாதனத்தை திமுக எதிர்த்ததுனால திமுகவை சனாதனம் ஒழிச்சிருச்சான். சனாதனத்தை வேற இருக்கிற வரைக்கும் திமுக ஓயவே ஓயாதுடா. சனாதனத்தை வேற இருக்க போறது நாங்க தான்டா. வெறும் ஒரு தேர்தல் தோல்வி தானே, நம்ம திமுகவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, திமுகவே மொத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம், சனாதனத்தை வேறு இருக்க தான் செய்வோம். இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். சனாதனம், பாஜக, ஆர்எஸ்எஸ் தான் எங்களுடைய எதிரி, பிரதான எதிரியே அவனுங்க தான். அவனுங்களுக்கு துணை போகிறானுங்க இந்த தற்குறிகள், அவ்வளோதான். இந்த பார்த்தீங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு தாவேக்கால வந்து இருப்பாங்க. இந்த தாவேக்கா கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்களெல்லாம் பாருங்கள், மெஜாரிட்டி நிறைய சங்கிகள் தான், சங்கி பயலுக தான் ஆதரவு தெரிவிக்கிறானுங்க. முழுக்க முழுக்க சங்கி பயலுக தான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கானுங்க. ஆட்சி போனால் எங்கள் மயிருக்கு சமம், மயிர் இந்த மயிர் இருக்குல்ல, மயிருக்கு சமம்டா. கொள்கையிலேருந்து ஒரு கடுகு அளவு கூட நாங்கள் விலக மாட்டோம். கொள்கை தான் எங்களுக்கு முதல்ல. இப்போவும் சொல்கிறோம், சனாதனத்தை ஒழிப்பது தான் எங்களுடைய வேலை. இதில் ஹெச் ராஜா வந்து பதிவு போட்டிருக்காரு, சனாதன தர்மத்தை அழிக்க துடிச்ச திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்திலும் கம்யூனிஸ்ட் கேரளத்திலும் திமுக தமிழகத்திலையும் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு. சரி, சனாதனத்தை தூக்கி பிடிச்ச இவங்க தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு வாங்கியிருக்காங்க? கடைசி வரைக்கும் சனாதனத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் சனாதனத்துக்கு இடமில்லை. அப்படி சனாதனத்தை தொட்டதுனால தான் திமுக தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நாங்கள் காலரை தூக்கி விட்டு தோல்வியை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம். இன்னும் தாவேக்க ஆட்சியை அமைக்கலை, அதுக்குள்ளே இவ்வளோ வெறுப்பை கக்குறானுங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு என்னென்ன வெறுப்பையெல்லாம் கக்குவானுங்கன்றதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 வருஷம், கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சி காலத்தில் இவனுங்களுக்கு எவ்வளோ வந்து வன்மம் இருந்திருக்குன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த சனாதனி சாணிகள் வந்து எவ்வளோ கதறியிருப்பானுங்க, எவ்வளோ அழுதுருப்பானுங்க. திமுக இவனுங்களெல்லாம் மாங்குன்னு அள வச்சு ஓட விரட்டின இயக்கமாக்கும். அதனால தான் இவ்வளோ அழுகையும் ஒப்பாரியும். சனாதனமாவது மயிராவது, எப்படி சனாதனமாவது மயிராவது. திமுக ஒரு காலமும் தோண்டு போகாது. பார்ப்பனத்துக்கு எதிரான அரசியலை என்னைக்குமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை உங்கவா கூட்டம் வந்துட்டு அடுத்தவனுக்கு விசிறி வீசிக்கிட்டு தான் இருக்கணும். உங்களால் தமிழ்நாட்டை என்றைக்கும் ஆள முடியாது, ஆள விடவும் மாட்டோம். ஆனால் இந்த தாவேக்காவை வச்சு 2 பாப்கார்ன்ஸ் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஏறியிருக்காங்க. இத்தனை வருஷம் பார்ப்பனர்கள் சட்டமன்றத்திற்குள் போனது கிடையாது, அதுதான் வரலாறு. முதல் முறையாக இந்த தாவேக்கான்ற தவிட்டு தற்குறி கட்சி கூட்டிக்கிட்டு போகுது. நம்ம சொன்னால் எவன் கேட்குறான்? எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் ஈக்குவலாக நடத்துங்க ப்ரோ அப்படின்னு நமக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு அவனுங்க நம்மளை ஈக்குவலாகவே நடத்தலைன்றதை புரிஞ்சிக்காம தற்குறியாட்டம் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இவனுங்க கையிலெல்லாம் ஆட்சி கிடச்சிருக்குன்றது ரொம்பவே வேதனையாக இருக்குங்க. ஐயோ, இவனுங்க என்னெல்லாம் கொடுமைகளை பண்ண போகிறானுங்களோ தெரியல.
எல்லாத்தையும் தாரவாத்து கொடுக்க போறானுங்க பாஜக கிட்ட. திமுக மட்டும்தான் பாஜகவையும் சனாதனத்தையும் பார்ப்பனத்தையும் எதிர்க்கணும்னு நம்ம மட்டும்தான் இங்க கிடந்து போராடிக்கிட்டு இருக்கோம். வேற எவனும் நம்ம கூட இருக்க மாதிரியே தெரியல. என்னமோ திமுக வந்து இப்போ 2021 பிறகு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போதான் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய அரசியலை செஞ்ச மாதிரி இவன் வந்து இந்த நபர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. திமுக எப்பவோ சனாதனத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் தேர்தல் முடிவுகள் வந்த அன்னைக்கு த்ரிஷா இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜயோடைய வீட்டில் இருந்து புறப்படுறாங்க. அந்த காணொலிகள்லாம் வெளியே வருது, ஒரே ஷாக்கிங்காக இருக்குங்க. விஜயோடைய வீட்டில் இருந்து வெளியே வராங்க. இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு விஜய் வீட்டில் இருந்து வராங்க. இந்த காணொலி லைட்டாக பாருங்களேன். அம்மணி வந்து வந்திருக்காங்க. இந்த கூத்தாடிகளுடைய கைகளில் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் போகுதுன்றதை நினச்சி பார்க்குற மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குதுங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த காணொலியெல்லாம் சங்கீதா அவர்களோ அவங்க பிள்ளைங்களோ பார்த்தாக்க எப்படி இருக்கும் மனசுக்கு? இத்தனை வருஷமா கூட வாழ்ந்தவங்களுக்கு இது பார்க்க எப்படி இருக்கும்ல? இவங்க யாருன்னு இங்கெல்லாம் வந்துட்டு போறாங்க. அப்போ அஃபிஷியலாகவே இது தெரியுது. அஃபிஷியலாகவே இவங்களே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. இவங்க தான் சின்னம்மான்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. அணில் குஞ்சுகள் அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ சின்னம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. சின்னம்மா வாழ்க்கைன்னு கோஷங்கள்லாம் எழுப்புறானுங்க. ஆகவே அணில் குஞ்சுகள் ஒத்துக்கிட்டானுங்க. இவனுக்கு என்ன மாதிரியான ஜென்மங்கள்ன்றது சத்தியமாக புரியலைங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட உறவில் இருக்கிற ஒருத்தனை சிஎம் ஆக்குறதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த மக்களை நம்ம என்ன சொல்கிறது? நம்மளை ஆள்றதுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் ஆளட்டும்னு நினச்சி வாக்களிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கொடுமையான விஷயம், நினச்சி பார்க்கவே முடியல. அப்போ திருமணம் கடந்த உறவில் இருக்கக்கூடிய ஒருத்தனை சிஎம் ஆக்குற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ சீப்பானவங்க அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அவ்வளோ சீப்பானவங்களா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்? சாமிகளா, எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம மண் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம மக்கள் என்ன இருந்தாலும் திமுகவுக்கு மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மக்கள் தமிழ் மக்கள், அவங்கள நம்ம மதிக்கணுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கூத்தாடிக்கு வாக்களித்தவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் மனுஷ பிறவைகளே கிடையாது. இவங்கெல்லாம் தமிழ் மக்கள்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு யோகியதே கிடையாது. தமிழர்களுக்கான குணமாக இது. ஒரு திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வாக்களிக்கிறாங்க. இவங்க அவனை ஆளணும், அவன் வந்து ஆளணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு வாக்களித்து அவனை முதலமைச்சர் ஆக்கவும் போகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இதை எப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு வேறு புரிய மாட்டேங்குது. வேறு சில பொண்ணுங்கள்லாம் போஸ்ட்லாம் போடுறாங்க, விஜயை போல் யாராவது எனக்கு கிடைக்க மாட்டாங்களா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எனக்கு தர்ற மாதிரி அப்படின்லாம் போடுறாங்க. இது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? த்ரிஷாவை மீன் பண்ணி அதை லிங்க் பண்ணி தான் போடுறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, இளம் தலைமுறையினர் ரொம்ப டேஞ்சரஸாக ரொம்ப மோசமான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்றது புரிய மாட்டேங்குது. எங்கே பிரச்சனையாச்சு, எங்கே சிக்கலாச்சு, எப்படி இவங்கெல்லாம் இப்படி வளர்ந்தாங்க, எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, எனக்கு உண்மை புரியல. இவங்க வாழ்கிற காலகட்டத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம். இவங்க யூஸ் பண்ணுற ஃபோனு இதெல்லாம் தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இவங்க மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்காங்க? இவ்வளோ தவறான விஷயத்தை எப்படி, இது எனக்கு நடக்காதா, நான் பண்ண மாட்டேனா, எனக்கு இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டானா அப்படின்ட்டு எப்படி இவங்க எப்படி இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மனநிலை உங்களுக்கு எப்படி உண்டாச்சு? முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் என்னைய கண்ணின் மணி போல் பார்த்துக்கக்கூடிய ஒரு பையன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு, பையனோ பொண்ணோ வாட்டவர். ஆனால் இப்போது விஜயை போல் ஒருத்தர் எனக்கு கிடைக்க மாட்டாரா, மொத்த தமிழ்நாட்டையுமே எனக்கு எழுதி தர மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டேன். தமிழ்நாடு என்ன நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு என்ன பொம்மை விளையாட்டு பொருளா? எவனாலும் வரலாம், எவனாலும் எழுதி கொடுத்து வாங்கிட்டு போகலாம், எவனாலும் ஆளலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது என்னது இது? அப்போ இவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஃப்யூச்சரில் அண்ணியார் தான் வந்து சின்னம்மா அவங்க தான் அப்படின்ட்டுலாம் ஒத்துக்கிறாங்க. அப்போ எப்படி இவங்களுக்கு அண்ணியார் ஆனாங்கன்னு புரிய மாட்டேங்குது, எப்படி சின்னம்மா ஆனாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து நாட்டை கொடுப்போன்னு நிற்கிறாங்க. அட தற்கொலைகளா, உங்களால் தாண்டா பிரச்சனை, நீங்கள் தாண்டா பிரச்சனையே தமிழ்நாட்டுக்கு. நாட்டை கொண்டு போய் இப்படி ஒரு கூத்தாடி கையில் கொடுத்துக்கிட்டு அவனோட கூத்தியா கிட்ட கொடுப்பான், அதையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் கிடைக்க மாட்டானான்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள்லாம் எப்படிப்பட்ட பிறவைகளாக இருப்பீங்க? உங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள்லாம் தலை குனிகிறோம், வெட்கப்படுறோம். தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் தமிழ்நாடு தலை குனிய தான் செய்யும். இந்த 5 வருஷம் இந்த கட்சி ஆள்றப்போ தமிழ்நாடு தலை குனிஞ்சு தான் இருக்க போகுது. தமிழ்நாடு தலை குனியும். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.